அம்பத்தூர் பகுதியில் அமமுக வேட்பாளர் நாராயணனை ஆதரித்து டிடிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரலையை பார்க்கலாம். எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழவும், மீண்டும் தலை நிமிரவும், தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கவும் நாம் இன்றைக்கு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறோம். அந்த தேர்தல் அறிக்கை ஒரு ஏசி அறையிலே யாரோ 10 பேர் அமர்ந்து உருவாக்கியது அல்ல. தமிழ்நாடு முழுவதும் கடந்த 1.5 ஆண்டுகளாக பட்டி தொட்டி எல்லாம் நாம் சென்று பல்வேறு தரப்பட்ட மக்களை, ஏழை எளிய விவசாயிகளை, விவசாய தொழிலாளர்களை, நெசவாளர்களை, மீனவர்களை, அமைப்பு சாரா தொழிலாளர்களை, அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை, மாணவர்களை, இளைஞர்களை, படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களை, தொழில் தொடங்க காத்திருக்கும் இளைஞர்களை என அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக அந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கிறோம். அதை நிறைவேற்றி அந்த திட்டங்களை நிறைவேற்ற எங்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டியது உங்கள் கையிலே இருக்கிறது. இந்த தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது திருவள்ளூர் தொகுதியிலே போட்டியிடுகின்ற எனது அருமை தம்பி பொன்ராஜா அவர்கள் ஏற்கனவே அம்மா அவர்களால் பொன்னேரியிலே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். அவரை வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது தொகுதியின் தேவைகளை அவர் நிறைவேற்றி தருவார். ஏற்கனவே இருந்த எம்பிக்களை போல் டெல்லியிலே போய் காவடி தூக்க மாட்டார். அவர் தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்காக, குறிப்பாக உங்களது திருவள்ளூர் தொகுதி மக்களின் தேவைகளுக்காக அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கின்ற அவர் உங்களுக்காக பாடுபடுவார். தமிழகம் தலை நிமிரவும், தமிழர் வாழ்வு மலரவும், இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பும் உங்களுக்கு தான் இருக்கிறது. காரணம், பாஜகவுக்கோ காங்கிரசுக்கோ தனிப்பெரும்பான்மை கிடைக்கப் போவதில்லை. தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க போகிறீர்கள். தமிழ்நாட்டு நலனிலே அக்கறை உள்ள ஒருவரை பிரதமராக்குவதற்கு அந்த சக்தியை எங்களுக்கு கொடுங்கள், அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்கள். யாருடனும் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாமல், ஆட்சி அதிகாரத்திற்காக இல்லாமல் தமிழ்நாட்டு நலனுக்காக நாங்கள் உழைத்திடுவோம். ஒரு மாற்றத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள். அந்த நல்ல மாற்றத்தை உருவாக்கி தர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு இந்த